இன்னைக்கு என்ன வேலை நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஷெட்டு போட்டான் பாருங்க விறகு அடுப்புக்காக. அதுக்கு இன்னும் வேலை முடியலைங்க எங்களுக்கு. அது பாட்டும் தொடர்ச்சியாக நான் இழுத்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி கொத்தனாரும் வரலையா, சரி அந்த செவுருக்கெலாம் அப்படியே தண்ணியை பிடிச்சி விட்ருவோம் அப்படின்னுட்டு அந்த ஷெட்டுக்கெலாம் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அடித்தாச்சு. ஆனால் விறகு அடுப்பு இதில் இருந்த அடுப்பு இல்லைங்க நமக்கு. அது விரிசல் ஏற்கனவே விரிசல் விட்டுக்கிட்டு தான் இருந்தது அந்த மண். அது சரியில்லாதனால சரி இந்த இடம் பார்த்தோம் சிமெண்ட் அடுப்பாக போட்டுருவோன்னுட்டு 2 மண்பானையை வாங்கிட்டு வந்து சிமெண்ட்டு அலையே போட்டு பூசியாச்சு. இது விரிசல்லாம் விடாதுன்னாங்க. அது மாதிரி தாங்க இந்த தடவை நான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் இது இன்னும் முடியல வேலை. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்குது. இது வந்து சரி தண்ணி பிடிப்போம், தண்ணி பிடிச்சா தானே செட் ஆகும், அதனால் இது வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளாகும் போல் நான் சீக்கிரமாகவே விறகு அடுப்பில் நான் உங்களுக்கு சமையல் செஞ்சு காட்டணும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். இது எப்போ முடியும் வேலைன்னு எனக்கே தெரியல, இழுத்துக்கிட்டே போகுது ஒன்று ஒன்றா. ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது ஜவ்வரிசியை வச்சு வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சிங்க. இது நம்ம பால் கலந்து செய்கிறதுனால இதை ஒரு அரை மணி நேரம் ஜவ்வரிசியை ஒரு கழுவிட்டு இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிங்க. ஊறினதை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து இதை அரைச்சி அப்படியே எடுத்துப்போம். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நான் அப்படியே நம்ம எடுத்து நசுக்கணும்னா அப்படியே நசுங்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம கப்பில் சேர்த்து ரொம்பலாம் அது நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஓட்டி எடுத்துக்குங்க. இது கொஞ்சம் எனது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் கூட தண்ணியை கம்மி பண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிங்க. இது அப்படியே ஒரு சின்ன சின்ன உருண்டை பால் சைஸுக்கு இதை அப்படியே உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது. இது பார்த்திங்கன்னா பால்லையே நான் செய்ய போகிறேன். இது வந்து அவிச்சிலாம் செய்ய வேண்டியல, டைரெக்டாகவே நம்ம பாலில் சேர்த்து செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா காய்ச்சின பாலாக எடுத்திருக்கேன். 2 கப்பு காய்ச்சின பாலுக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இந்த உருட்டி வச்ச உருண்டையை அதில் சேர்த்துட வேண்டியதாங்க. ஜவ்வரிசி வந்து ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டியல, ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே நல்லா பாருங்கள் அப்படியே வெந்ததும் மேலே எழும்பி வந்துட்டுது பாருங்கள் உங்களுக்கு, அவ்வளோதாங்க. இது ரொம்ப நேரம்லாம் வேக வச்சிடாதீங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் கடைசியாக தேங்காய் துருவலையும் சேர்த்து தாங்க செய்கிறேன். சாப்பிடும்போது நல்லா கடிப்பட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு ஊற வைக்கிறது தாங்க ஒரு அரை மணி நேரம். அது ஊறுனா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், ஈஸியாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. நாளைக்கு ஆடி பிறக்க போதா, இந்த வெள்ளிக்கிழமையிலலாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு வச்சு படைப்போம். சக்கரை பொங்கல் அது இது பாயசம் அப்படின்னு. அதுக்கு இதை மாதிரி செஞ்சு வச்சு நீங்களும் படைச்சி பாருங்கள். நாளை சந்திப்போம்.